சுவாமியே சரணமையப்பா. கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு அடியேன் பக்தி பாடகர் சாஸ்தாதாசன் ஐயப்ப விரதத்தினுடைய மேன்மைகளை, ஐயப்பனுடைய சரித்திரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மெய்யன்பர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலேயும் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சம் வந்து சேரட்டும். உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் எல்லாம் விரைவிலே நிறைவேறுவதற்கு ஐயப்பனுடைய பரிபூர்ண அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். உங்களுடைய குடும்பத்திலே எப்போதும் சாந்தியும் அற்புதமான அமைதியும் நல்ல ஒரு சௌபாகியமும் என்றென்றும் நிலைத்து நிற்க ஐயப்பனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மணிகண்டன் வனத்திலே இருந்து திரும்பியதையும் தன்னுடைய தாயின் தலைவலி வயிற்று வலி தீர்வதற்காக ஐயப்பன் செய்த நாடகங்களை எல்லாம் பார்த்தோம். மணிகண்டன் இப்போது பேசிக்கொண்டிருக்கின்றார் தன்னுடைய தந்தையிடம். கோவில் நிர்மாணிப்பதற்கான இடத்தை காட்டிவிட்டார். மன்னனும் கோவிலை நிர்மாணம் செய்கின்றேன் என சொல்ல, அந்த கோவில் எப்படி இருக்க வேண்டும் என சொல்கின்றார். 18 படியோடு. 18 என்பது நம்முடைய இந்த இந்து தர்மத்திலே மிக மிக முக்கியமான ஒரு எண். காரணம், குருக்ஷேத்திரம் நடந்தது 18 நாட்கள். நம்முடைய புராணங்கள் என்று சொன்னால் அவை 18 புராணங்கள் இருக்கின்றன. இப்படி 18க்கு மிக மிக முக்கியமான ஒரு நிலை இருக்கின்றது நம்முடைய தர்மத்திலே. ஆகவே இந்த 18 படிகளோடு என்னுடைய ஆலயம் அமைய வேண்டும் என ஐயப்பன் சொல்ல, அந்த 18 படியோடு ஆலயத்தை நிர்மாணம் செய்கின்றார் ஐயப்பனுடைய தந்தையான பந்தள மன்னன். ஐயப்பனுடைய அந்த அவருடைய வழிகாட்டுதலின்படியே இந்த ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட்டது. மற்ற கோவில்கள் எல்லாம் இறைவனுக்காக நாம் கட்டிய கோவில்கள். ஆனால் ஐயப்பனுடைய திருக்கோவில் மட்டும் ஐயப்பனே தனக்காக நிர்மாணம் செய்த கோவில். அதனால்தான் இந்த சபரிமலை பயணம் என்பதும் சபரிமலை ஐயப்பமார்கள் விரதம் என்பதும் மிக மிக உயரிதாக கருதப்படுகின்றது. என்றால் தன்னுடைய பக்தர்களுக்காக தானே அமைத்த கோவில் இந்த ஐயப்பனுடைய திருக்கோவில், சபரிமலை கோவில் என்பது மிக மிக ஒரு அருமையான ஒரு விஷயம். ஆகவே தன்னுடைய தந்தைக்கு மிக அழகாக வழிகாட்டுகின்றார். கோவில் அற்புதமாக நிர்மாணம் செய்யப்படுகின்றது. உரிய நேரத்திலே தன்னுடைய தந்தையிடம் விடை பெற்று கொண்டு தான் தவக்கோலத்திலே அமர வேண்டும் என ஐயப்பன் முடிவு செய்கின்றார். மணிகண்டன் முடிவு செய்கின்றார். தன்னுடைய தந்தையிடம் சொல்கின்றார், நான் தவத்துக்கு செல்ல இருக்கின்றேன், தவ வாழ்க்கைக்கு செல்ல இருக்கின்றேன், என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள் என தன்னுடைய தந்தையிடம் கேட்கின்றார். மன்னனுக்கு என்னதான் இவர் ஒரு தெய்வபுத்திரன் என தெரிந்துவிட்டாலும் கூட மனித மனது க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கும் அல்லவா. உடனடியாக ஐயப்பனுக்கு மணிகண்டனுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார். மீண்டும், மணிகண்டா போக வேண்டாம், இங்கேயே இரு, இந்த ராஜ வாழ்க்கையை விட்டு கானகத்திலே போய் அமர்கின்றார் என மறுபடியும் தன்னுடைய மகனை எப்படியாவது பேசி இழுத்துவிட வேண்டும், இந்த மனித வாழ்க்கை பக்கம் இழுத்துவிட வேண்டும் என யோசிக்கின்றார். பந்தள மன்னன் பேசுகின்றார் ஐயப்பனிடம். ஆனால் மணிகண்டன் அல்லவா, மணிகண்டன் யார்? சிவனுடைய விஷ்ணுவினுடைய அம்சம் அல்லவா. சிவனுக்கு இருக்கின்ற அந்த வைராகியமும் விஷ்ணுவுக்கு இருக்கின்ற பொறுமையும் சேர்ந்த ஒரு உருவம் அல்லவா, கலவை அல்லவா ஐயப்பன். உடனே மீண்டும் தந்தையிடம் பேச துவங்குகின்றார். இல்லையப்பா, என்னுடைய அவதார நோக்கம் அதுவல்ல. மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், என்னுடைய வாழ்வு என்பது சாதாரணமான மனித பிறப்பல்ல. பல பல சந்ததியினருக்கு ஆன்மீகத்தை அளிக்க வேண்டிய ஒரு நிலையிலே நான் இருக்கின்றேன், பக்குவத்தை அளிக்க வேண்டிய நிலையிலே நான் இருக்கின்றேன், பக்தியை அளிக்க வேண்டிய நிலையிலே நான் இருக்கின்றேன். ஆகவே என்னை விட்டுவிடுங்கள், நான் தவ வாழ்க்கைக்கு செல்கின்றேன் என
சொல்கின்றார். இனிமேல் இந்த குழந்தையிடம் பேசி பயனில்லை, இந்த குழந்தை சொல்படிதான் நாம் கேட்க வேண்டும் என பந்தள மன்னன் முடிவு செய்து கொண்டு தன்னுடைய துக்கத்தை எல்லாம் மறைத்து கொண்டு தன்னுடைய மகனுடைய திருப்பாதத்திலே நமஸ்காரம் செய்கின்றார். நமஸ்காரம் செய்து என்ன செய்ய வேண்டும் சொல் என சொல்கின்றார். அப்போது மணிகண்டன் சொல்கின்றார், நான் தவ வாழ்க்கையிலே அமர்ந்தாலும் தவ நெறியிலே அமர்ந்தாலும் இங்கே ஆண்டுதோறும் பக்தர்கள் என்னை வந்து தரிசிக்கலாம். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். துளசி மாலையை அணிந்து கொண்டு 41 நாள் விரதம் காக்க வேண்டும். ஒரு மண்டல விரதம் நிச்சயமாக காக்க வேண்டும் என்னை தரிசிக்க வருபவர்கள். அப்படி ஒரு மண்டல விரதம் இருந்து என்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் இந்த 18 படி ஏறி என்னை தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறலாம். முக்கியமாக என்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு ஞானத்தை தருவேன் என சொல்கின்றார் ஐயப்பன். நான் எப்படி உன்னை தரிசிப்பது என மன்னன் கேட்கின்றார். குழந்தையை 12 ஆண்டு காலம் வளர்த்தவர் அல்லவா அவர். இந்த குழந்தையை நான் எப்படி பார்ப்பேன், எனக்கு நீ காட்சி தர மாட்டாயா என மன்னன் மிகுந்த வருத்தத்தோடு கேட்கின்றார். அப்போது மணிகண்டன் சொல்கின்றார், தந்தையே கவலை வேண்டாம், உங்களுடைய ஆசை தீர்வதற்காக வருடத்திலே ஒரு நாள் மகர சங்கராந்தி அன்று ராஜ அலங்காரத்தோடு உங்களுக்கு காட்சி தருவேன். நீங்களும் நம்முடைய பரம்பரையினரும் இருமுடி இல்லாமல் என்னை தரிசிக்கலாம் என அவர்களுக்கு தன்னுடைய கருணையை பொழிகின்றார் ஐயப்பன். வளர்த்த பாசம் அல்லவா. மணிகண்டனுக்கு நிகழ்ச்சியோடு தந்தையிடம் சொல்கின்றார். விரத முறைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விரைவாக சொல்கின்றார். அதையெல்லாம் வருகின்ற நாட்களிலே பார்க்கலாம். ஐயப்ப விரதம் என்பது புனிதமான ஒரு விரதம். ஐயப்பனே நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்ற விரதம். எனவே அந்த விரதத்திலே எந்த விதமான பங்கமும் இல்லாமல் விரதம் இருந்தால் ஐயப்பனின் அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும். மேலும் பார்ப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா.